அனைவருக்கும் வணக்கம். நான்காம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் நம்முடைய சேனலில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இயக்க விதிகள் பாடத்திலிருந்து ஒவ்வொரு கருத்துக்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்முடைய கடந்த வீடியோவில் நிலைமம்னா என்ன, நிலைமத்தின் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்முடைய அன்றாட வாழ்வியல் எடுத்துக்காட்டுகளோடு சேர்த்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக நேர்கோட்டு உந்தம்னா என்ன அப்படிங்கிறதையும் வாழ்வியல் எடுத்துக்காட்டுகளோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நாம் நியூட்டனின் முதலாம் இயக்க விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நியூட்டனின் முதல் இயக்க விதியோட வரையறை என்ன, இந்த வரையறைக்கான விளக்கத்தை சரியான வாழ்வியல் எடுத்துக்காட்டுகளோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு அடுத்தபடியாக விசையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், விசையை எத்தனை வகையாக பிரிச்சுருக்கிறாங்க, எதன் அடிப்படையில் விசையை இத்தனை வகைகளாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு அடுத்தபடியாக தொகுபயன் விசை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன, இதற்கான வரையறை என்ன அப்படிங்கிறதையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு கருத்தாக அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நியூட்டனின் முதலாம் இயக்க விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். முதல்ல இதற்கான வரையறை என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். வரையறை: நியூட்டனின் முதலாம் இயக்க விதியின்படி ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். This law states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. இந்த வரையறையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் மேலே, அந்த பொருளுக்கு வெளியே இருந்து ஒரு விசை அந்த பொருள் மேலே செயல்படாத வரைக்கும் அந்த பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்காது. அதோடைய நிலையில், அந்த ஓய்வு நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த வரையறை நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஓய்வு நிலை மட்டும் இல்லை, ஒரு பொருள் தொடர்ந்து சீரான நேர்கோட்டு இயக்க நிலையில் இருந்தாலும், அதாவது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையில் நேர்கோட்டில் இயங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் மேலே புறவிசை, அந்த பொருளுக்கு வெளியிருந்து ஒரு விசை அந்த பொருள் மேலே செயல்படாத வரைக்கும் அந்த பொருள் தொடர்ந்து தன்னுடைய இயக்கத்திலேயே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விசை, இந்த வரையறை நமக்கு சொல்லுது. அப்போ எப்போ சார் பொருளில் மாற்றம் வரும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, எப்போ அந்த பொருள் மேலே புறவிசை ஒன்று செயல்படுதோ, புறவிசைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த பொருளுக்கு வெளியே இருந்து ஒரு விசை அந்த பொருள் மேலே செயல்படுறது தான் புறவிசைன்னு நாம் சொல்கிறோம். அப்படி பார்க்குறப்ப எப்போ அந்த பொருள் மேலே புறவிசை ஒன்று செயல்படுதோ அப்போ தான் அந்த பொருளுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும். ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள் ஒன்று இயங்கணும், இல்லை தன்னோட நிலையை ஏதாவது ஒரு வகையில் மாற்றிக்கணும். இந்த மாதிரி புறவிசை ஒன்று செயல்பட்டால் மட்டும்தான் தன்னுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வரையறை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்குது. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம். குறிப்பாக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற மாதிரியே சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம வகுப்புகளில் கூட அதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓய்வு நிலையில் இருக்கும். ஏன்னா புக்கு வந்து தானாக நகரக்கூடிய தன்மை அற்றது. அது தொடர்ந்து தன்னுடைய ஓய்வு நிலையிலே தான் இருக்குது, அசையாமல் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ அந்த புத்தகத்தின் மேலே, அந்த புக்கு மேலே நாம் எந்த ஒரு புறவிசையும் செலுத்தாத வரை, நாமளாக போய் அதை தள்ளாமல், நாமளாக அதை இழுக்காமல், நாமளாக அதை எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த புத்தகத்தோட நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது, வச்சதை வச்சபடியே இருக்கும். எப்போ நாம் அதை போய் எடுக்கிறோமோ, நகர்த்துறோமோ, இல்லை தள்ளுறோமோ, அப்போ தான் அந்த புத்தகம் தான் இருக்கின்ற நிலையை விட்டு மாறுபடும் இல்லையா?
இதைத்தான் நம்ம இந்த வரையறையில் பார்க்குறோம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஒரு நல்ல லைப்ரரி, ஒரு பெரிய லைப்ரரிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க ஷெல்ஃப்ஸில், பார்த்துருப்போம் இல்லையா? இந்த ஷெல்ஃப்ஸில் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாமே அது மேலே புறவிசை ஒன்று செயல்படாத வரைக்கும் அதாவது வச்ச இடத்துல அழகாக அப்படியே அடுக்கி வச்சுருக்கும், வச்சதை வச்சபடி. அதை எப்போ நம்ம போய் எடுக்கிறோமோ, எடுக்கிறது அப்படின்னா நம்ம ஒரு விசையை செலுத்துகிறோம், அதை எடுக்கிற இல்லை நகத்தை. ஸோ எப்போ அது மேலே நம்ம ஒரு விசையை செலுத்துகிறோமோ அப்போ தான் அந்த புத்தகம் என்ன பண்ணும், தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடும் இல்லையா? ஸோ இதைத்தான் இந்த வரையறை நமக்கு சொல்லுது. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு நேரான ஒரு ஹைவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரொம்ப தூரத்துக்கு ஒரு பெண்டே இல்லை, ஒரு நேரான ஒரு ஹைவே இருக்குது. அந்த ஹைவேயில் ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரே திசையில் தன்னுடைய வேகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சீரான வேகத்தில் ஒரே திசையில் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேகத்தை நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த கார் தொடர்ந்து அதே வேகத்தில் போகும், அது எந்த மாற்றமும் இருக்காது. திடீர்னு நான் ஒரு பிரேக் பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிறது ஒரு புற விசை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் பிரேக் அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த புற விசை அந்த கார் மேலே செயல்படுது. உடனே அந்த கார் என்ன பண்ணும், தம்முடைய இயக்க நிலையை மாற்றிக்கிட்டு ஓய்வு நிலைக்கு வர ஆரம்பிச்சிரும். ஸோ இப்படி ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருளை இயங்க வைக்கவும் இல்லை சீரான இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு விசை தேவைப்படுகிறது. அடுத்ததா விசையின் வகைகள். செயல்படும் திசையின் அடிப்படையில் விசையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் இன் விச் த ஃபோர்ஸஸ் ஆக்ட். இதில் விசையோட வகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. விசை செயல்படும் திசையின் அடிப்படையில். முதலாவதா ஒத்த இணை விசைகள் லைக் பேரலல் ஃபோர்ஸ். அடுத்ததா மாறுபட்ட இணை விசைகள் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இதுதான் விசை செயல்படும் திசையின் அடிப்படையில் விசையோட 2 வகைகள். முதல்ல ஒத்த இணை விசைகள் லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் என்றழைக்கப்படுகின்றன. 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. அடுத்ததா மாறுபட்ட இணை விசைகள் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்றழைக்கப்படுகின்றன. If 2 or more equal forces or unequal forces act along opposite directions parallel to each other, then they are called unlike parallel forces. முதல்ல ஒத்த இணை விசைகள் லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள், அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விசைகள் செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் செயல்படக்கூடிய எல்லா விசைகளும் ஒரே விசை மதிப்பை பெற்றிருக்கலாம், இல்லை மாறுபட்ட விசை மதிப்பையும் பெற்றிருக்கலாம். ஒன்று அதிகமான விசை, ஒன்று குறைவான விசை அப்படிங்கிற மாறுபட்ட விசை அமைப்பையும் பெற்றிருக்கலாம். ஸோ இப்படி மாறுபட்ட விசை அமைப்பு கொண்ட இல்லை விசை மதிப்பு கொண்ட விசைகள் ஒரு பொருள் மேலே ஒன்றுக்கு ஒன்று இணையாக ஒரே திசையில் செயல்படுறது தான் நாம் என்ன சொல்கிறோன்னா ஒத்த இணை விசைகள்னு நம்ம சொல்கிறோம். இந்த விசைகளெல்லாம் விசை மதிப்பில் வேறுபட்டு இருந்தாலும் அது எல்லாமே பொருளுடைய ஒரே திசையில் தான் அது செயல்படுது. அதனால தான் நாம் இதை ஒத்த இணை விசைகள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மாறுபட்ட இணை விசைகள் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள், எப்படி நம்ம ஒத்த இணை விசையில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம வரையறையை படித்தோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருள் மேலே
2 அல்லது அதற்கு மேற்பட்ட விசைகள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. விசை மதிப்பு எல்லாத்துக்கும் சமமாகவும் இருக்கலாம், இல்லை விசை மதிப்பு கூட குறைய சமமற்றும் இருக்கலாம். விசை மதிப்பில் பிரச்சனை கிடையாது. இப்படி வெவ்வேறு விசை மதிப்பு கொண்ட இல்லை சமமான விசை மதிப்பு கொண்ட விசைகள் பொருளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாறுபட்ட இணை விசைகள், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஃபினிஷனில் ஒத்த இணை விசைகளுக்கும் மாறுபட்ட இணை விசைகளுக்கும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம். ஒத்த இணை விசைகளில் ஒரே திசையில் நம்ம எழுதுவோம், மாறுபட்ட இணை விசைகளில் எதிரெதிர் திசையில் நம்ம எழுதுவோம். இது மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி வரையறை எல்லாமே ஒன்று தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தொகுபயன் விசை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். வரையறை: ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை எனப்படும். When several forces acting simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force, which is termed as resultant force. தொகுபயன் விசையின் மதிப்பு செயல்படும் அனைத்து விசையின் வெக்டார் கூடுதலுக்கு சமம். அதாவது வெக்டார் கூடுதல் அப்படிங்கிறது அது விசையின் எண் மதிப்பு மற்றும் திசை ஆகியவற்றின் கூடுதலாகும். Resultant force is equal to the vector sum adding the magnitude of the forces with their direction of all the forces. தொகுபயன் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு 2 விஷயங்கள் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சமன் செய்யப்பட்ட விசை, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சமன் செய்யப்படாத விசை, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். சமன் செய்யப்பட்ட விசை மற்றும் சமன் செய்யப்படாத விசைகள்லாம் என்னங்கிறது நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் மட்டும்தான் தொகுபயன் விசைனா என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் முதல்ல சமன் செய்யப்பட்ட விசை மற்றும் சமன் செய்யப்படாத விசைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சமன் செய்யப்பட்ட விசை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் மீது செயல்படும் தொகுபயன் விசையின் மதிப்பு சுழிக்கு சமம் எனில் அவ்வகையான விசை சமன் செய்யப்பட்ட விசை எனப்படும். If the resultant force of all the forces acting on a body is equal to 0, such forces are called balanced forces. சமன் செய்யப்பட்ட விசை ஒரு பொருளின் மீது செயல்படும் பொழுது பொருளானது சமநிலையில் இருக்கும், பொருளின் நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. When a balanced force is acting on a body, the body will be in equilibrium. There will be no change in the state of the body. அப்படிங்கிறது தான் இந்த சமன் செய்யப்பட்ட விசைக்கான வரையறையாகவும் அதோட விளைவையும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை இன்னமும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்ப்போமே. சமன் செய்யப்பட்ட விசை, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இப்போது ஒரு பொருள் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பு கொண்ட ஒரு விசை செயல்படுதுன்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு விசை ஒரு குறிப்பிட்ட திசையில் செயல்படும் பொழுது இதுக்கு எதிர் திசையில் சமமான விசை மதிப்பு கொண்ட இன்னொரு விசை இந்த விசைக்கு எதிராக செயல்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு விசையால் இன்னொரு விசை சமன் செய்யப்படுது. இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமன் செய்யப்பட்ட விசைன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பக்கம் 10 நியூட்டன் கொண்ட ஒரு விசை செயல்படுது, அதுக்கு அப்படியே இணையாக எதிர் திசையில் இன்னொரு 10 நியூட்டன் கொண்ட ஒரு விசை செயல்படுது. இப்படி 2 விசையும் எதிரெதிர் திசையில் செயல்படுறதுனால இங்கே கிடைக்கக்கூடிய தொகுபயன் விசையோட மதிப்பு சுழிக்கு சமமாகுது. அதனால் இது சமன் செய்யப்பட்ட விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம கழித்தல் படிச்சிருப்போம், சப்ராக்ஷன் படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 10 - 10 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 இல்லையா? ஸோ அப்போ 10 - 10 நம்ம கழிக்கிறப்போ 0 நமக்கு மதிப்பு வருது. அந்த மாதிரி இங்கே ஒரு விசை 10 நியூட்டன் விசை மதிப்பு கொண்ட ஒரு விசை அதே மாதிரியான 10 நியூட்டன் விசை மதிப்பு கொண்ட இன்னொரு விசையால் சமன் செய்யப்படுறதுனால இங்கே கிடைக்கக்கூடிய தொகுபயன் விசை சுழியாகுது. அதனால் இது சமன் செய்யப்பட்ட விசைன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு பொருள் மேலே செயல்படக்கூடிய விசை
அதற்கு எதிர் திசையில் செயல்படக்கூடிய இன்னொரு விசையால் சமன் செய்யப்படுறதுனால இதை சமன் செய்யப்பட்ட விசைன்னு நம்ம சொல்கிறோம். இப்படிப்பட்ட விசையால் இந்த சமன் செய்யப்பட்ட விசையால் பொருளின் நிலையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதாவது அந்த பொருளை இயக்கவோ நகர்த்தவோ இல்லை அதோடைய அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தவோ முடியாது. சரியா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சமன் செய்யப்பட்ட விசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு கயிறு இழுக்கிற போட்டின்னு வச்சுக்கோங்களேன். கயிறு இழுக்கிற போட்டியில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கத்தில் ஒரு 10 பேர், இன்னொரு பக்கம் ஒரு 10 பேர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வரிசை நின்றுக்கிட்டு ஒரு கயிறை பிடிச்சி அவங்க இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அணி இந்த பக்கமும் என்ன பண்ணுவாங்க, மாறி மாறி எதிர் திசையில் தங்களுடைய ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுத்து கயிறு இழுப்பாங்க. இந்த ரெண்டு பக்கமும் சமமான விசையை அந்த கயிறு மேலே செலுத்துகிறப்ப அந்த கயிறோட சென்டர் பாயிண்ட் என்ன ஆகும்? இந்த பக்கமும் நகராது, அந்த பக்கமும் நகராமல் ஒரே இடத்துல இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சமன் செய்யப்பட்ட விசை அப்படின்னு சொல்கிறோம். சமன் செய்யப்பட்ட விசையால் பொருளோட நிலையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திட முடியாது. அடுத்ததான் சமன் செய்யப்படாத விசை, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஒரு பொருளின் மீது செயல்படும் தொகுபையின் விசையின் மதிப்பு சுழிக்கு சமமாக இல்லையெனில் அவ்வகையான விசை சமன் செய்யப்படாத விசை எனப்படும். The resultant force acting on a body is not equal to 0, then it is called as unbalanced force. சமன் செய்யப்படாத விசை ஒரு பொருளின் மீது செயல்படும் பொழுது பொருளானது இயக்கத்திற்கு உள்ளாகிறது. எனவே ஒரு பொருளின் இயக்கத்திற்கு காரணம் சமன் செய்யப்படாத விசைகளே ஆகும். The body will be in motion when an unbalanced force is acting on it. So, the unbalanced force is the source of all moving bodies. அடுத்ததா சமன் செய்யப்படாத விசை, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு என்னங்கிறத பார்ப்போம். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பு கொண்ட ஒரு விசை செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? இப்போ இதே மாதிரி இந்த பொருள் மேலே இன்னொரு திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பு கொண்ட ஒரு விசை அதற்கு எதிர் திசையில் செயல்படுதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கே 2 விசைகள் இருக்குது. இந்த 2 விசைகளும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது, ஆனால் எதிர் திசையில் செயல்படுது. இதனுடைய விசையின் மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா வேறுபட்டிருக்கு, சமமாக இல்லை. இப்போ ஒரு விசையோட விசை மதிப்பு 20 நியூட்டன் அப்படின்னும் இன்னொரு விசையோட விசை மதிப்பு 15 நியூட்டன் அப்படின்னு இருக்குது. ரைட்? இப்போ இந்த விசைகள் ஒன்றோட ஒன்று ஒரு பொருள் மேலே எதிரெதிர் திசையில் செயல்படும் பொழுது இந்த விசைகள் ஒன்றோட ஒன்று சமன் செய்ய முயற்சி பண்ணுது. ஆனால் இங்கே இது சமன் செய்ய முடியாது இந்த விசைகளால். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசைகளுடைய விசை மதிப்பு ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்குது இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு விசையோட மதிப்பு 20 நியூட்டன், இன்னொரு விசையோட மதிப்பு 15 நியூட்டன். இப்போது இந்த விசைகள் ஒன்று சமன் செய்ய முயற்சி பண்ணுறப்போ ஒன்று விட ஒன்று அதிகமாக இருக்கிறதுனால இந்த விசைகள் சமன் செய்யப்படுறது கிடையாது. அதனால் இதை நாம் சமன் செய்யப்படாத விசைன்னு நம்ம சொல்கிறோம். ரைட்? அது மட்டும் இல்லாமல் இந்த விசைகள் செயல்படும்பொழுது கிடைக்கக்கூடிய தொகுபயன் விசையின் மதிப்பும் நமக்கு சுழியை விட அதிகமாக இருக்கும். அதாவது 0வை விட அதிகமாக இருக்கும். 0வை விட அதிகமாக அப்படின்னா 1 இல்லை 5 இல்லை 10 100 நியூட்டன் 1000 நியூட்டன் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அது அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய விசை அளவை பொறுத்தது. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 விசைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று சமன் செய்ய முயற்சிக்கிறப்ப நமக்கு இது சுழியை விட அதிகமாக தான் வரும். அதனால் இது சமன் செய்யப்படாத விசைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சமன் செய்யப்படாத விசையால் தான் ஒரு பொருளோட நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதாவது ஒரு பொருளுடைய அமைப்பை மாற்றவோ இல்லை அதோடைய வடிவத்தை மாற்றவோ இல்லை ஓய்வு நிலையில் இருக்கிற பொருளை ஒரு இயக்கவோ இல்லை இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரவோ முடியும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், சமன் செய்யப்படாத விசை தான் ஒரு பொருளுடைய இயக்கத்திற்கு முக்கியமான ஆற்றல் மூலம். இந்த கான்செப்டோட இந்த வீடியோ முடியுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பாடத்தோட அடுத்த கான்செப்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் ரஞ்சித்குமார். 4ஆம் தமிழ் அறிவியல் அறிதலினும் புரிதல் நன்று.